அது என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த பலியை செலுத்தின உடனே அந்த வானத்துல இருந்து அக்கினி விழுந்து அந்த பலி எரிக்கும். அதுதான் அங்கீகாரம். ஐயாவுடைய செய்தியில் நிறைய இடத்துல இருக்கு. அப்படித்தான் ஆபேலுடைய பலி அந்த அக்கினி விழுந்த உடனே அவன் பலி அங்கீகரிக்கப்பட்ட உடனே காயினுக்கு கோவம் வந்தது. இன்னொரு இடத்துல கூட ஆபிரகாம் கேட்கிறான், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவனை துரத்தியாச்சு, அவன் தேசத்துல இப்ப இங்க வந்துட்டான் இல்லையா? அப்போ உனக்கு ஆபிரகாமே கண்களை ஏறெடுத்துப்பார், வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் பாரு, இதெல்லாம் உனக்கு தான், உனக்கும் சந்ததிக்குங்கிறாரு. சந்ததியே இல்லையா? எந்த சந்ததி அவன் கேட்கான். புரியுதா? உனக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருல, எப்படி நடக்குங்கிற கேள்வியை கேட்கறான். அப்போ ஒரு 5 வகையான மிருகத்தை எடுத்துட்டு நீ பலி செலுத்துன்னு சொல்லும் போது அந்த அந்திப்பலி செலுத்துகிற வேலையிலே அவன் அந்த காக்கா இதெல்லாம் வந்து அந்தி பொழிச்சு விரட்டிக்கிட்டு இருந்தான். அந்திப்பலி செலுத்துற இடத்துல எது துண்டங்களின் கடந்து போகிற அக்னியை கண்டான். அதான் அங்கீகரிக்கிறது. இதை நீங்க நோவனுடைய பள்ளியிலேயே நீங்க பார்க்கலாம். இந்த ரகசியம் யாருக்கு பலேயாமுக்கு எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆமா, அதோட ஒரு கிடையாது. அந்த இஸ்ரவேலுக்கே அப்ப பலி செலுத்தினா கடவுள் இறங்கி, இது எப்படி தெரியுதா? இதான் ராவணன். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒண்ணு செஞ்சா கடவுள் வருவாருங்கிறத இவங்க எப்படி சீக்கிரம் இவன் எப்படி தெரிஞ்சிருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆபிரகாமுடைய அந்த முன்வழியில இருக்கு இல்லையா, அவங்க பலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரகசியத்தை எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி இந்த ஜனங்க சதிக்க விடல, அது அவர் விடல, அதுக்கு கீழே அது கரெக்ட். அப்ப அதுதான் அது. இங்கேயும் ராவணன் எல்லாம் இருந்தாலும் விஷ்ணுவா வந்திருக்கிறான், அவன் கண்டுகொள்ளாம போது விஷ்ணுவை ஜெயிக்க முடியாது அவனால. அதே மாதிரிதான் இதுதான் விஷ்ணு, கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்றாருல இத. அப்ப அது பாடி ஆஃப் கிரைஸ்ட், அதுக்குள்ள யார் இருக்கா? கடவுளுடைய வித்து இருக்கு, அவங்கள சபிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவன் யாரையோ சபிச்சதையும் எதையும் செஞ்சு பாத்துருந்தா மட்டும்தானே இவருக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்கும். கொஞ்சம் சொல்லுப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அவன் இணைஞ்சு இருந்திருக்கணும்? தெரியாம எதுக்கு முன்னாடி பண்ணியிருந்திருக்கணும். அதே மாதிரிதான் ஈஸியா என்ன நினைச்சுட்டான், இவங்களே நான் பண்ணிருந்தேன் அதுக்கு என்னங்கிற மாதிரி சர்வசாதாரணமா சொல்லிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆனா அது பண்ண முடியாது அவனால. அப்ப அப்படி ஒரு இது இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் இதுல கூட நீங்க பாக்கலாம், கிரியோன் செய்யல. கிரியோன் வந்து வரும்போது அப்ப அவங்க என்ன செய்யறாரு, அந்த பலி அந்த யானத்தை வந்து என்ன செய்ய, அந்த அக்கினி எரிக்கிறத பார்த்த உடனே தான் அவன் விசுவாசிக்கிறான். அவன் 2 கடவுள் நம்பிக்கை உள்ளவன். யாரு? கிரியோன். அப்ப அவன் தூதனை வந்தா ஏத்துக்க மாட்டான். அங்க தேவநாயகத்துல நிக்காரு. அப்ப தேவநாயகத்துல இங்க இருக்காரு, மேல இன்னொரு ஆள் இருக்காருன்னா அவன் நம்ப முடியுமே. அப்ப கிறிஸ்து பரிசுத்தத்தின் காலத்துக்கு வந்து இந்த 7 சபைகள் நடுவே அந்த குத்து விளக்கு மத்தியில உலாவரா இருக்கிறாரு. இது முடிஞ்ச உடனேயே, சபக்காலம் முடிஞ்ச உடனே அவர் அந்த உடன்படிக்கப்பட்டு பிதாவின் சாமத்துக்கு போயிடுறாரு. இது ஆக்சுவலா செய்தியின்படி பாத்தீங்கன்னா 69 நடந்துருச்சு. ஆனா நடைமுறைப்படி பாத்தீங்கன்னா என்னைக்கு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு போறாரோ அன்னைக்கு தான் சம்பவிச்சு. அப்படி போகாமல் இருந்தால் மிகாவில் அந்த நிலையை எடுக்க முடியாது. அதே மாதிரிதான் ஆசிரியனை இருந்தா அந்த மனவாட்டியில அந்த வார்த்தையானவர்ல பாகம்னு சொல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய ஸ்தானத்தை எடுக்கிறது ஒரு ஆள் இருந்தா எடுக்க முடியாது. அதனால அவர் அழகா சொல்றாரு, அந்த வீட்டு வரைக்கும் அந்த ஆளை கொடுத்து நான் விட்டுட்டேன், இப்ப என்னுடைய வேலை முடிவடைந்து விட்டது, அந்த ஆள் வீட்டுக்குள்ள போயாச்சு. கருப்பு பூனை பட பாதுகாப்பு எது வரைக்கும் தான்? வீட்டு வாசல் வரைக்கும் தான். அந்த பாதுகாவலர் எதுக்குள்ள வரமாட்டான், வீட்டுக்குள்ள வரமாட்டான். வீட்டுக்குள்ள எப்படி வருவான்? வீட்டுக்குள்ள போன உடனே அது வேற. இவன் வீட்டை சுத்தி தான் நிக்கணுமே ஒழிய வீட்டுக்குள்ள போக முடியாது. அப்படி அப்புறம் பெட்ரூம்குள்ளதான் போய் அவன் மாட்டில் இருந்துட்டு இருந்தாலும் எப்படி? இல்ல அது வந்து நமக்கு வந்து அவ்வளவு அறிவோ ஞானம் இல்லனால அந்த நேரத்துல சரி ஆசிரியனை எல்லாத்தையும் அவரே எல்லாத்தையும் முடிச்சிருவாரு போல் இருக்கு. இதுக்கு பிறகு ஒண்ணும் இல்ல, அதனால அவர் கடைசி வரைக்கும் அப்படி நீங்க சொல்ற மாதிரி அப்படி பேசுங்கிறது தனியால் எடுக்கவே முடியாது. அப்படின்னா அவர் தானே ஒரு இதான் நடக்க இருந்தாரு. அவரே என்ன சொல்றாரு, நான் கொண்டு வந்து விடுற வரைக்கும் விட்டுட்டேன். புரியுதா? ஐயாவும் சில இடங்கள்ல சொல்றாங்க, யாக்கோபு செய்திகள் என்ன சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் என்னுடைய உதவி உங்களுக்கு அவசியம், அதுக்கப்புறம் நான் விட்டுருவேன், அதுக்கப்புறம் உங்க சொந்த விசுவாசம் தான் வரணுங்கிறாரு. இப்ப இது வந்து எதை சொல்றாருன்னா தெளிவாவே சொல்றாரு, அந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சு, மெய்காப்பாளனுடைய வேலை முடிவடைந்து விட்டது, இப்ப வீட்டுக்குள்ள போயாச்சு, அந்த ஆள் வந்தாச்சு, வரவேண்டிய ஆள் வந்தாயிடுச்சு. வரவேண்டிய ஆள் வந்தாயிடுச்சுன்னு சொல்றது அதுதான் கிறிஸ்து, ஜீவிக்கிற வார்த்தையானவர். அதான் ஜீவிக்கிற வார்த்தையானவருங்கிறது வந்து வார்த்தை உங்களுக்குள்ள வெளிப்படுறது. வெளிப்பட்டா நீங்க அந்த ஆள். கடவுள் பூமிக்கிறவங்க வந்து ஒரு செய்தியை கொடுத்திருப்பார் என்றால் அதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் மறிக்க முடியாது. இது எல்லா காலத்திலையும் அதான் செய்தி இல்ல. நோவா காலமா இருக்கட்டும், ஏதோ ஒரு மழை பெய்யும் போது அது வரப்போகுதுன்னு நீங்க அப்ப அவன் தன்னை அதுக்குள்ள உரிமை கொண்டாடுறான். அதான் தேவனுடைய நீதி. ஆபிரகாம் அவனுக்குள்ள கிறிஸ்துவின் சந்ததி வருது, அப்போ சந்ததி போட்டுருக்குன்னு சொல்றாரு.
ஏற்றுக்கொள்றாரு, அவன் நம்புறான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப தேவ நீதினா என்னன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் கடவுள் ஒரு செய்தியோட வராரு, யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நீதி. அப்ப இன்னைக்குள்ள நீதி என்னது அப்படின்னா கிறிஸ்துனா யாருங்கிறதா இன்னைக்குள்ள செய்தியே. ஈஸியா சொல்றதா கிறிஸ்துனா ஐயா தானே, அப்ப ஐயா தானே கடவுள் இப்படின்னா எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ஐயா ஐயான்னு காட்டுக்கிறோம். அதல்ல, அததான் 2000 இதுதான் பிரச்சனையா உருவெடுத்தது. அன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சாங்க, கென்னடி தொலைஞ்சாரு, ஆசிரியர் அவர் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவாங்க. ஆனா நான் செய்தியின் அடிப்படையில போகும்போது அண்ணனால கூட என்ன உண்மையை சொல்ல முடியல. 2013. ஆமா, பெரிய சண்டை 2013 2003 பெரிய சண்டைல. ஆமா, ஆசிரமத்துல பெரிய சண்டையா, நைட் பிரைஸ்ல அவரை அடிச்சுட்டாரா இவரை அடிச்சுட்டாரான்னு. அப்ப ஆசிரியர் 1 மாசம் இல்ல, அவர் இதுக்கு போயிருந்தாரு ஜெர்மனுக்கு. வந்த பிறகு சண்டையா, 5 காரணங்களால உங்களுக்குள்ள சண்டை வருது அப்படி இப்படி, இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு. அப்ப ஸ்டேஜ் விட்டு இறங்குறாரு, எல்லாரும் போய் மத்தியானம் பார்த்துட்டு வந்துட்டாங்க தெரியாது எல்லாம். என்ன பிறகு கீழே இறங்கினோடனே யோசுவா முன்னாடி போவான், என்ன நீ யோசுவா கேள்வி எல்லாம் கேட்டியாமே அப்படின்னாரு. பிறகு திரும்பி அடுத்த என்ன பிடிச்சிட்டாரு, என்ன பிரச்சனை, என்ன பண்ற என்னன்னாரு. இதான் சமாச்சாரம், இதான் நடந்துச்சு. நீ எப்போ பரலோகத்தின் வாசலுக்குள்ள நுழையிறேன்னு சொல்லும் போது இந்த மாதிரியான இது. அப்போ உடனே அவ்வளவு வரையும் கூப்பிடு, பிரச்சனை காரணமே நான் தானு சொல்லி குறைகால இருந்து போனவங்களெல்லாம் வர வச்சாங்க. வர வச்சு அப்ப சீவன் நம்பர் சொன்னாரு, உனக்கு செய்தி புரியலன்னா நீங்க பெரியாடு அவங்ககிட்ட கேட்க இது இல்லைன்னா நீ ரெட்டியவோ இவங்களையோ வச்சு நீங்க கேட்டிருக்கலாம். புரியுதா? நீ இது வந்து படம் போட்டு காட்டுற விஷயம் இல்ல, இருந்தாலும் காட்டுறேன். தயவு இந்த இடத்துல இருந்து கிறிஸ்து எப்படி விசுவாசிக்கிறான், நாம இந்த இடத்துல இருந்து கிறிஸ்து எப்படி விசுவாசிக்கிறோம், அப்படி 3 ஸ்டெப் இருக்குன்னு சொல்லி அவர் எடுத்துக்கிறார். இது படம் போட்டு வளர்க்குற விஷயம் இல்லை. அப்படி சொன்ன பிறகும் நாங்க இருக்கிற வரைக்கும் ஸ்ரீமத் ராமசாமி அவர் சொன்னதான் சொல்லிட்டு ஆசிரியர். இப்ப ஆமா, அதுல என்ன செய்தி அப்படின்னா இந்த தேவநாயகத்தினுங்கிற செய்தியின்படி தேவநாயகத்தினுங்கிற ஸ்தானத்துக்கு ஒரு கூட்ட மக்கள் வருகிறார்கள், அதுதான் அன்னைக்கு செய்தி. அதான் லாட்காட் செய்தி. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன கேட்டேன்னா ஸ்ரீமத் ராமசாமி அழகா கேட்டேன், உங்களுக்கு 74 தெரியும்னு சொன்னால் இந்த செய்தி என்ன தெரியும், ஐயா தான் தேவநாயகத்துக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது. அது சரிதான் ஐயா. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நான் கட்டில படுத்திருந்தேன், சேக்கப் இப்படி வந்தாரு, ஐயா இப்படி சொன்னாரு, இது தெரியுமா, 2 தடவை லைட் அடிச்சது தெரியுமா. அப்ப நான் கேட்டேன், அப்படி ஒருவேளை அந்த செய்தி 74 வந்திருக்கும்னு சொன்னால் இப்ப எதுக்கு ஆசிரியர் அதை எடுத்து திரும்பி எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டேன், அதே உங்களுக்கு தெரியாத ஆளுகளுக்கு தான் உங்களுக்கு, அது எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப நான் கேட்டேன், சரி இந்த நியூஸ் லெட்டர்ல இப்ப போட்டிருக்காங்க பாருங்க, தேவநாயகத்தினுடைய வெளிப்படுத்தலுக்குள் வரும்போது நீங்கள் பரலோகத்தின் வாசலில் பிரவேசிக்கிறீர்கள், நியூஸ் லெட்டர் தூர போடுங்க. இதுல என்ன பிரச்சனை தெரியுமில்ல உங்களுக்கு, அதாவது ஆசிரியர்னு சொல்லுவாங்கல்ல, புதுச முன்னாடி சண்டை வந்துருச்சுன்னா இவன் என்ன வாயில வருதுன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன வாயில வருதுன்னு தெரியாது, கத்தி பேசிடுவாங்க. இது இந்த ட்ரூத்னு வரும்போது நம்ம கொஞ்சம் தீவிரமா போறதுனால சத்தம் கூடின உடனே ஓ கென்னடி சண்டை போடுதாரு. இப்படித்தான் புரிந்து கொண்டவங்களுக்கும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் இடையில வர பிரச்சனையை ஒண்ணுமே செய்ய முடியாது. அங்க இருக்கேன் என்ன காந்தி நகர்ல ஏதோ ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கேன், ஆவராஞ்சூர் தான் இவன் தேவரங்க கூட சேர்ந்தவன் சொல்லி. அப்ப அவன் நார்மலா பேசுறது வேற விஷயம் பேசுறது எப்பவும் சண்டை வரும், பேச்சு வரும். இவன் இப்படி சொன்னோன்னு எனக்கு ஏறிச்சுட்டு டென்ஷன் ஏறிட்டு நான் அவனை பிடிச்சி வாழ போறது கடுமையான சத்தம், நீ எப்படி வெளிப்படுத்தல் இருக்கிறவங்களாம் தேவரக்கமாரா அப்படின்னு சொல்லி சண்டை வந்துச்சுவீங்க. மல்லிகா வெளியே இருந்தவர் இதை பார்த்தாரு. மல்லிகானா ஒரு ஆள் இதுல வருவார் தெரியுமா, அவன் அண்ணன் வந்த உடனே நேர போய் சொல்லி விட்டான், எங்க காந்திபுரம் பெரிய சண்டை போடுதாங்க. உடனே அண்ணன் பிடிச்சி வாங்குன்னு வாங்கினாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. அப்ப நான் இந்த மாதிரி மேட்டர்னே அவன் எதுக்கு எடுத்தாலும் வெளிப்படுத்தல் அதுன்னு சொன்னா உடனே தேவரக்கன் சொன்னா அப்படி சைலண்ட் ஆகாது, வேற மாதிரி பிரச்சனை. அதாவது நீங்க சாதாரணமா அவர் என்ன நினைச்சாரு தெரியுமா, அவர் அப்பவும் எதுக்கு வச்சான்னு சொல்றியா, அவனுக்கு சாப்பாடு கூட சரியா போடலையாரு, அவர் வேற ஓனத்துல பாக்குறாரு, இல்ல எதுவும் கேட்கறானா இல்ல காசு கேட்டானா கொடுத்து வச்சிருப்பா, இதுக்காக சண்டை போடுறாங்க. அப்ப நம்ம கிட்ட அது மேட்டர் வரும்போது இதான் விஷயம் சொன்ன உடனே அப்ப அது வேற மாதிரி பிரச்சனை. அதே மாதிரிதான் இவங்கிட்ட நம்ம பத்மாவங்கிட்ட கடைசியா 2006 அண்ணன் ஏதாவது முன்னாடி அந்த பெரிய கலட்டம் தானே அன்னைக்கு நைட்டு யூனியன் மீட்டிங் முடிஞ்சு 22ஆம் தேதி பெரிய கலவரம். ஆமா, தண்ணி அடிச்சு வந்து பெரிய சண்டைக்காடு இருக்கிறவங்க வந்தவங்க பேசி காலைல 5 மணிக்கே பெரிய ஓட்டான் அவன் ஆள் இல்லாம. ஆமா, உழுது விட்டு போறேன்ட்டு போயிட்டு 3 மாசம் அதுக்கு பிறகு அண்ணன் போய் கூட்டிட்டு வந்தார் அவனை. இடையில நான் ஒரு காரியம் சொன்னேன், அதாவது அண்ணன் கொடுத்திருக்கிற செய்தி தான் எனக்கு அது வந்து நாங்க இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அதுல ஒரு இது சொல்றாரு, how God can give one promise to 2 person. ஒரு வாக்குத்தத்தத்தை 2 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் சொல்லிட்டு, the promise of Abraham is different,
அந்த ப்ராமிஸ் ஆஃப் டேவிட் இஸ் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வேற, தாவீது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வேறன்னு சொல்றாரு. இப்ப நாம இவ்வளவு நாள் அந்த இதுல இருந்ததுனால ஆபிரகாம் கொடுத்த அதே வாக்குத்தத்தம் கிறிஸ்து அதைத்தானே தாவீதுக்கும் கொடுத்தாரு. இதுல என்ன தாவீதுக்கு கொடுக்கலங்கிறாரான்னு எனக்கு புரியல. அப்பா அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நானே வந்து உன்னுடைய இதுல பிறந்தேன், தாவீதுக்கு அப்படி கொடுக்கல. இதுல இருந்து ஒரு குமாரன் வருவான், அவன் வந்து ஆலயத்தை கட்டுவான் அப்படிங்கிறது அவனுக்கு அந்த ப்ராமிஸ் வேற, இந்த ப்ராமிஸ் வேற. நான் இதை சொன்ன உடனே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு எதுக்கு போராடுறதுக்கும் ஒரு இது வேணும். இப்ப இந்த 300 பேர் சொல்றாரு தெரியுமா, கிதியோனுடைய 300 பேரு. இவங்க உடனே நான் தான் 300 பேர்னு கணேசன் வந்து நான் உங்களோட சேர்ந்தா 300 பேர் நான் அடிச்சு விடுவேன் பிடிச்சு விடுவேன் சும்மா 300 பேர் சொல்றது இல்லை. அங்க முதல்ல ஸ்டெப்ஸப்பா வரணும். முதலாவது என்ன செய்யணும், ரெண்டாவது கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். பட்டயம்னா என்னது, அப்ப சொல்லக்கூடிய ஆள் கடவுளுடைய வார்த்தையை தான் சொல்றாருங்கிற விசுவாசம் முதல்ல உனக்கு வேணும். அந்த சொல்லக்கூடிய பர்டிகுலர் பர்சன் யாரா இருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்காக நிக்க முடியாது. ஒண்ணு புரியுதா. அடுத்தால அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கிதியோன் என்ன செய்கிறானோ அதை பார்த்து நீங்களும் செய்யுங்க. முதலாவது அந்த வார்த்தை என்னன்னு தெரியறது, யாருடைய பட்டயம் அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி அதுக்காக உறுதியா நிக்கிறது முதலாவது. ரெண்டாவது பானை உடைக்கிறது. பானை உடைக்கணும்னா சுயத்தை உடைக்காம யாரும் இந்த செய்தியை புரிஞ்சிக்க முடியாது. அப்படின்னா என்னது, பரிபூர்ணமா இது கர்த்தருடைய வார்த்தை தான், அவருக்காக நான் வாழுவேன்னு சொல்லி ஒரு உறுதியான ஒரு இதுக்குள்ள வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு அந்த தீவெட்டியை வெளியே காட்டணும். அவன் தீவெட்டின்னு என்னது, அந்த வெளிச்சம் தனக்குள்ள இருக்கிற. ஆமா, அந்த வெளிச்சம் என்ன செய்தி என்ன இருக்குங்கிறத அவங்க என்ன செய்யணும், வெளியே காட்டணும். இதுக்கு வந்து சாதாரண மனநிலையில் நீங்க சொன்னீங்கன்னா எதிர்ப்பு வந்த உடனே அமைங்கிடுவீங்க. அதான் விஷயம். பின்ன அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தா இவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கடைசியா சொன்னா நாம உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன், செய்தி மட்டும் பேசாம ஆகஸ்ட் மாசம் ஒரு காரணம் வந்து அவங்க சின்ன பையங்களா இருந்த நேரத்துல நிறைய காரியங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு அவங்க தகப்பனார் விட்டு போனோடனே இவங்களுக்கு 4 வருஷம் ஆயிட்டுல நாள் இல்லை, இவங்க தான் அதை எடுத்து செய்யணும்னு ஒரு நிலை வந்தோடனே அதுக்கு பிறகு இவங்களுக்கு அது எப்படி கொண்டு போறது, எப்படி கொண்டு போனாங்க, என்னது ஜனங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றது, இல்லைன்னா அவங்களை எப்படி வழி நடத்துறதுங்கிறத புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்ப உடனே அவங்க டக்குன்னு பிக்கப் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஐயா போனோம்னா ஆச்சரணம் டக்குன்னு பிக்கப் எடுத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி இவங்க 2 பேரால அந்த பிக்கப் எடுக்க முடியல. அப்ப அநேக காரியங்கள் நடந்தது. அது வந்து நம்ம ஏன் இப்படி செய்யல அப்படி செய்யலன்னு நம்ம இதுல இது பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய திறமை அவ்வளவுதான். ரெண்டாவது அவன் சொன்னது தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு செய்தியை பேசாதீங்க, என்ன வேணாலும் வேலையை மட்டும் பார்த்து. ஏன்னா அவங்களுக்கு செய்தி தெரியாது. நான் திருப்பி கேட்டேன், அந்த மேட்டர் என்னன்னா அவங்களுக்கு செய்தி தெரியாது. அப்ப நான் கேட்டேன், நீங்க சொல்ற நிறைய காரியங்கள் எது எப்ப ஐயா சொன்னாங்க, எது சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, அவங்க அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொண்டு. இன்னொன்னு, உப்பாசுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலுமே நீயும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப நான் பேசிட்டு இருந்தேன்ல, அதாவது 2010 ஜூலைல நான் இந்த மாதிரி பேசுனதெல்லாம் பிரச்சனை ஆயிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு வந்துருச்சு. அப்படி இருந்தும் என்ன கணேசன் 10ஆம் அடிச்சுட்டாரு. என்ன அடிச்சு இப்ப அது பிரச்சனை ஆச்சு. அக்காட்ட போனோம், அவங்க கிட்ட பேசணும். உப்பாஸ் வந்து என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுனே, எப்படி என்னால அது அந்த நான் இல்லை அப்படின்ட்டான். புரியுதா. அப்படி இருந்தும் நான் ஸ்டேஜ் ஏறி பேசணும் எனக்கு கூட அப்படின்னா. அப்புறம் 19, 20 நாங்க 21 கடைசியா 22ஆம் தேதி காலையில எனக்கு டைம் தராங்க. புரியுதா. அப்போ பேசணும். புரியுதா. பாவ நிவாரண செய்தி எடுத்து ஒவ்வொரு வசனமா சொல்லி இது பண்றேன் நான். அதுக்கப்புறம் என்னை எங்க அனுப்பிட்டாங்க, இதுக்கு அனுப்பிட்டாங்க ராஜபாளையத்துக்கு. அது முடிஞ்ச உடனே 2010. அப்ப திரும்ப இவங்க போன உடனே வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. சொல்ல புரியுதா. வண்டி அப்படியே கொண்டு எங்க விட்டுட்டாங்க, சிங்கப்பூர்ல விட்டாங்க வேன். அப்ப திரும்ப கூப்பிட்டு நீங்க வேலைக்கு வரணும் வைக்கணும். அப்ப நான் ஏற்கனவே அதாவது மட்டும்தான் எல்லாரும் வந்து ஃபேமிலி ஃபுல்லா இருந்தாங்க. ராஜ் வந்து ஒரு வீடு வாடகை எடுக்க சொன்னாங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த வேலையை வந்து செய்ய சொன்னேன். செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு காசு எவ்வளவு 500 ரூபா தான் எவ்வளவு கொடுக்கும். அது எப்படி பத்தும். நீ வாட்டில் பொம்பளை பிள்ளைங்களையும் அனுப்பிட்டு வீட்டுல உடம்பு சரியில்லைன்னு அனுப்பிட்டு அங்க வச்சாச்சு. இப்ப நீ வாரம் இங்க வந்து நீங்க வாரம் பூரா இங்க இருங்க, சனிக்கிழமை வீட்டுக்கு போங்க. அது நீங்க விசுவாசத்துல உனக்கு பூரா நான் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும். நான் விசுவாசத்துல அப்படின்னா நீ என்ன ஊழியத்துக்குமே விட்டுரு. நான் விசுவாசத்துல நினைச்சுக்கிறேன். விசுவாசத்துல பிடிக்க என்ன வேலை வார்த்தை பிடிக்க அது வேற விஷயம். ஆனா நீங்க வாரம் பூரா என்ன கூப்பிட்டு இவ்வளவுதான் கொடுப்பேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சரிட்டா. அப்ப 1000 ரூபாய் எவ்வளவு கொடுத்தான்னு வைங்களேன், இவருக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்துச்சு, மறுபடியும் ஒரு குழப்பம் வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன்
நான் வேலை செய்யணும்னா இந்த பிரச்சனையை தீர்க்காம நான் என்ன செய்ய. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இவர் மகன் ரயில்வே ஸ்டேஷன் போன ஆளாளுக்கு எதுக்கோ போனாங்க, அங்க ஆபரகம் அவங்களாம் சேர்ந்துட்டு என்ன அவங்க அப்பாவும் என்ன தெரிஞ்சு சாம அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை.